இப்போ வந்து பிஎஸ்எம்மா ஃபஸ்ட்டு இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் மட்டுமா. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நோன் கன்ஃபவுண்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். ஓகேவா, மேட்ச் மேக்கிங் மாதிரி தெரிஞ்சவங்களுக்குள்ள தான் வந்து மேட்ச் மேக் பண்ணுவாங்க. ஸோ நோன் கன்ஃபவுண்டர்ஸ்னால் மேட்சிங். அதுவே வந்து எல்லா கன்ஃபவுண்டர்ஸ்லையுமே ஓவரால் பெஸ்ட்டு எது, எல்லா கன்ஃபவுண்டர்ஸையும் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு எதுனா ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டமைசேஷன், எஸ்ஆர். ஓகேவா, எஸ்ஆர் தான் வந்து ஓவரால் பெஸ்ட் ஃபார் கன்ஃபவுண்டர். ஸோ நோன் அன்னோன் கன்ஃபவுண்டர்ஸ் ரெண்டுத்தையுமே எடுக்கணும் அப்படின்னா ரேண்டமைசேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டமைசேஷன், மல்டிவேரியேட் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் இப்படியெல்லாம் இருக்குது. இதில் ஓவரால் பெஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டமைசேஷன். ஓகேவா, அடுத்து வந்து பிளைண்டிங் பி ஃபார் பி, பிளைண்டிங் வந்து பயாஸ்க்கு. ஓகேவா, அடுத்து சிங்கிள் பிளைண்டிங், டபுள் பிளைண்டிங், ட்ரிபிள் பிளைண்டிங் இதெல்லாம் இருக்குது. ட்ரிபிள் தான் பெஸ்ட்டு. ரேண்டமைசேஷன் வந்து நோன் அண்ட் ஈக்குவல் சான்ஸ், ரிமூவ்ஸ் பயாஸ் அண்ட் கன்ஃபவுண்டிங். ரேண்டமைசேஷன் வந்து ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணும், பயாஸும் ரிமூவ் பண்ணும், கன்ஃபவுண்டிங்கும் ரிமூவ் பண்ணும். பெஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டமைசேஷன், பர்டிகுலராக நோன் கன்ஃபவுண்டர்ஸ்க்கு மேட்சிங். ஓகேவா, ஓகே. ஸோ ஹில்ஸ் க்ரைட்டீரியா ஆஃப் காசாலிட்டி அதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எது, டெம்பரலிட்டி. மோஸ்ட் டிஃபிகல்ட் டு அச்சீவ் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி. ஓகேவா, இம்பார்ட்டண்ட்டில் நிறைய டி இருக்கா, டி. ஓகேவா, டெம்பராலிட்டி. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் டெம்பராலிட்டி. டிஃபிகல்ட்டாக இருக்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்கு மட்டும் அது மாதிரி இருக்கிறது, ஒரு இதுதான் இதுக்கான காசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து எப்பவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். பிகாஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும் எப்போவுமே. ஸோ இப்போ மெட்டா அனாலிசிஸ் பார்த்தேன் அப்படின்னா மெட்டா அனாலிசிஸோட இது வந்து சாணியில் இருக்க ஐ மட்டும் முன்னாடி வந்துடணும். ஓகேவா, ஓகே. ஸோ ஐடென்டிஃபிகேஷன், செலெக்ஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், அனாலிசிஸ். அப்ஸ்ட்ராக்ஷன் பிஎன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அப்ஸ்ட்ராக்ஷன், அனாலிசிஸ். அதுக்கப்புறம் நோ ரேண்டமைசேஷன். மெட்டா அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேண்டமைசேஷன்லாம் பண்ண மாட்டோம். மெட்டா அனாலிசிஸ் என்னது, ஆல்ரெடி நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்ம ஒரு இது பண்ணுறது தான் மெட்டா அனாலிசிஸ். ஓகேவா, அதில் ரேண்டமைசேஷன் வராது. ஸோ செலெக்ஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், அனாலிசிஸ், அப்புறம் நோ ரேண்டமைசேஷன். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இது என்னது, பெஸ்ட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஓவரால். சென்டரில் என்ன இருக்கும், எப்போவுமே மீன் தான் இருக்கும். பெஸ்ட்டு ஃபார் நாமினல் டேட்டாக்கு வந்து மோடு தான் பெஸ்ட்டு. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஓகே, இப்போ வந்து என்னென்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, சென்டரில் எப்போவுமே மீன் இருக்குமா. நாமினல் டேட்டாக்கு பெஸ்ட்டு பாரு, ஓல் இருக்கிறதுனா எம்ஓன்னு ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா, ஓகே. நாமினல் டேட்டானா இப்போ ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி வரதெல்லாம் நாமினல் டேட்டா. ஓகேவா, இது எத்தனை ப்ளூ இருக்குது, எத்தனை க்ரீன் இருக்குது அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பெஸ்ட் ஃபார் ஆர்டினல் டேட்டா அப்படின்னா வந்து ரிச், புவர் அந்த மாதிரி ஒரு கிரேடிங் அப்படி வரும். ஓகேவா, ஸோ ஆர்டினல் டேட்டாக்கு பெஸ்ட்டு வந்து மீடியன். ஓகேவா, மெட்ரிக் டேட்டானா நம்பர்ஸில் மெஷர் பண்ணுறது, நம்பர்ஸ்க்கு எப்பவுமே யார் வருவா, மீன் தான் வரும். ஓகேவா, ஆர்டினல் டேட்டாக்கு மீடியன், மெட்ரிக் டேட்டாக்கு மீன். ஓகேவா, மோஸ்ட் அஃபெக்டட் இன் ஸ்கியூடு டேட்டா. ஸ்கியூ பண்ணும் போது எப்போவுமே இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்கும் போது இந்த மீன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதுவே ஒரு மீன் ஷேப்பில் தான் இருக்கும் அந்த கிராஃப். ஸோ மீன் வந்து மாறிட்டே இருக்கும் ஸ்கியூ டேட்டாவில். லீஸ்ட் அஃபெக்டட் வந்து மோடில் உள்ள ஒரு 0 இருக்கா, அதனால் அது வந்து லீஸ்ட் அஃபெக்டட். அப்போது மோஸ்ட் அஃபெக்டட் மீன், லீஸ்ட் அஃபெக்டட் மோடுனா கொஞ்சம் மிடில் அஃபெக்ட் ஆகிறது யார், மீடியன். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து பெஸ்ட். ஏன்னா அது எப்படினாலுமே அரேஞ்ச் பண்ணி சென்டரில் இருக்கிறது தான் எடுக்க போகிறோம், எவ்வளோ ஸ்கியூடாக இருந்தாலும். ஓகேவா, ஸோ மீடியன் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெஷர். ஸோ 50th சென்டைல் எது இருக்கும், மீடியன் இருக்கும். ரைட்டா, ரைட்டு. ஸோ இது முடிஞ்சிருச்சா. பெஸ்ட் மெத்தட் ஃபார் சென்ட்ரல் டெண்டன்சி ஓவரால் வந்து மீன். பெஸ்ட் ஃபார் நாமினல் டேட்டானா மோடு. பெஸ்ட் ஃபார் ஆர்டினல் டேட்டானா வந்து மீடியன். ரைட், மெட்ரிக் டேட்டாக்கு மீன். ஓகேவா, ஆர்டினல் டேட்டாக்கு மீடியன். ரைட், அதுக்கப்புறம் வந்து ஸ்கியூ டேட்டாவில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிறது மீன், ஸ்கியூ டேட்டாவில் லீஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது வந்து மோடு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மீடியன். 50th பர்சன்டைலில் வந்து நம்ம மீடியன்னு சொல்லுவோம். ரைட்டா, ரைட். அடுத்தது வந்து இது என்னது, டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா பொறுத்த வரைக்கும் நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா, இன்டர்வல் டேட்டா, ரேஷியோ. ஓகேவா, நாமினல் டேட்டானா என்னது, ஒரு நேமிங், மேலா ஃபீமேலா, பிளாக்கா ஒயிட்டா, ரெட்டா க்ரீனா, அர்பன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆர்டர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, மீனிங்ஃபுல் இன்டர்வலும் தேவையில்லை, இட் இஸ் நாட் மெஷரபிள். அடுத்தது வந்து ஆர்டினல் டேட்டானா வந்து ஒரு கிரேடிங். ஓகேவா, நம்மளோட ஸ்டேஜிங், கிரேடிங் இது எல்லாமே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண முடியும்னா அது ஆர்டினல் டேட்டா. அப்போ அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது கண்டிப்பாக, அதுக்குன்னு ஆனால் இன்டர்வல்லாம் தேவையில்லை. அதுவே வந்து இன்டர்வல் டேட்டா அப்படின்னா வந்து ஆர்டரும் இருக்கணும்,
மீனிங்ஃபுல் இன்டர்வெல்லும் இருக்கணும். அதாவது 0க்கு முன்னாடி பின்னாடி எந்த வேல்யூஸ்லாம் போடுறதா இருக்கணும். அதுதான் வந்து இன்டர்வெல் டேட்டா. ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் வந்து -, இத்தனை டிகிரி செல்சியஸ் அது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் நோ ட்ரூ ஜீரோஸ். ட்ரூ ஜீரோன்னு ஒன்று வந்து இங்கே கிடையாது. ஓகேவா, ட்ரூ ஜீரோன்னு ஒன்று வந்து இங்கே கிடையாது. ரைட். அடுத்தது வந்து ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. இதுதான் கம்மி, இதுதான் அதிகம் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருக்குது. ரேஷியோ பார்த்தோன்னா வெயிட்டு, பிளட் ப்ரெஷர், பல்ஸ் ரேட், சுகர் இது மாதிரி இதெல்லாம் வந்து ரேஷியோ. ஏன் ரேஷியோ எப்படி க்ளூ வச்சுக்கணுன்னா, இந்த ஓ இருக்கனால இதில் வந்து 0 இருக்கும், ட்ரூ 0 இருக்கும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் என்னைக்காவது நம்ம நெகட்டிவில் சொல்லணுமா, சொல்ல மாட்டோம். வெயிட் என்னைக்காவது நெகட்டிவில் சொல்லணுமா, சொல்ல மாட்டோம். 0 தாண்டி அதுக்கு எதுவுமே கிடையாது கீழே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ரேஷியோலாம் வரலாம். அதுவே 0 தாண்டி நெகட்டிவ்லாம் போகுதுன்னா அது வந்து இன்டர்வல் டேட்டா. கிரேடிங் இருந்தால் ஆர்டினல் டேட்டா, நாமினல் டேட்டானா எஸ்ஆர்னோ அந்த மாதிரியான விஷயம். ஓகேவா, ரைட்டா. ரைட். இதில் வந்து இன்டர்வலும் ரேஷியோவுக்கும் வந்து இந்த ட்ரூ 0 மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி அது ஆர்டரும் இருக்கும், மீனிங்ஃபுல் இன்டர்வலும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ இருக்குது, குறுக்க இருக்குது. எலிஜிபிள் கப்பல். இப்போ எலிஜிபிள் கப்பல்னால் யார்? 15 to 49 இயர்ஸ். ஓகேவா, 15 to 49 இயர்ஸ் இருக்க ஃபீமேல், ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்க ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, அந்த இதுதான் எலிஜிபிள் கப்பல்னு வரும். இல்லை எனக்கு இப்போ இப்போ எலிஜிபிள் கப்பல் அப்படின்னா வந்து ஒரு கப்பல், அதில் வந்து விமனுக்கு ஒய்ஃபோட ஏஜ் வந்து 15 to 49 வரைக்கும் இருக்கலாம். முன்னே வந்து டார்கெட் கப்பல்னு சொன்னாங்க. பட் இப்போ டார்கெட் வேறு, எலிஜிபிள் கப்பல் வேறு. யார் எதுக்காக எலிஜிபிள் ஆகிறாங்க? கான்ட்ரசெப்ஷனுக்காக வந்து எலிஜிபிள் ஆகிறாங்க. இவங்களோட ரெஜிஸ்டர் யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஏஎன்எம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து இது சப் சென்டரில் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பிளானிங்கில் வேறு என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட். ஓகேவா, அது வந்து கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட் வந்து நம்மளுக்கு எதை சொல்லுது? ப்ரிவலன்ஸை சொல்லுது. இங்கேயும் பிஆர் இருக்குது, இங்கேயும் பிஆர் இருக்குது. ப்ரிவலன்ஸை சொல்லுது. ஓகேவா. ஸோ கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட் இது ஃபார்முலா என்னென்னா, நம்பர் ஆஃப் கப்பிள்ஸ் யூஸிங் த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட், நம்பர் ஆஃப் கப்பிள்ஸ் யூஸிங் த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கப்பிள்ஸ் மல்டிப்ளைட் பை 100. அப்போ இதில் என்னென்னா, நம்பர் ஆஃப் கப்பிள்ஸ் யூஸிங் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், ஓகேவா, பை எதுக்காக இந்த ஃபார்முலா இந்த இடத்துல வந்துச்சு? எலிஜிபிள் கப்பிள்ஸோட இது போடுறதுனால இன்ட்டு 100. ஓகேவா. இது வந்து என்னது? கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட். எஃபெக்டிவ் கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஃபெக்டிவ் கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட் அப்படின்னா இதை வந்து பர்சன்டேஜாக சொன்னாங்க. effectively protected against childbirth by one or other approved family planning methods. ஓகேவா. ஓகே, இதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இதுக்கு ரைட். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த மீன் டயக்ராம். இந்த மீன் டயக்ராமுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மீன் மாதிரி இருக்கா, இது வந்து இஷிகாவாஸ் சார்ட்டு, ஃபிஷ்போன் டயக்ராம். இதில் என்னென்னா காஸ்ட்லேருந்து எஃபெக்ட். ஓகேவா, மல்டிபிள் காசஸ் சொல்கிறதுக்கு தான் மேன் பவர். tells about cause of effect. ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி இல்லை. லைக் ஒரு இதுலேருந்து இதுக்கு போகும்போது நடுவில் எத்தனை விஷயங்கள் தேவைப்படும், எந்தெந்த வேரியபிள்ஸு வந்து முடிக்கணும், அந்த மாதிரி சொல்கிறது தானே. ஸோ மல்டிபிள் காசஸ் ஆஃப் எஃபெக்ட்னு எழுதியிருக்கு. ரைட். ஓகே. அப்பா ட்ரீ பிளாட், இதுக்கு பேர் தான் ட்ரீ பிளாட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் டாஸில் எத்தனை ஹெடாக டெய்ல்ஸ் வருது, ப்ராபபிலிட்டி. அடுத்து செகண்ட் டாஸில் எத்தனை இது வந்திருக்கும், இந்த மாதிரி இருக்கிற ப்ராபபிலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரீ பிளாட். அப்புறம் ஸ்டெம் அண்ட் லீஃப் பிளாட். இதுதான் வந்து ஸ்டெம்மு, இதுதான் வந்து லீஃப். ஓகேவா, ஸ்டெம் அண்ட் லீஃப் பிளாட். ரைட். ஸ்டெம் அண்ட் லீஃப் பிளாட் யூசஸ் டு ஆர்கனைஸ் டேட்டா, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஸ்டெம் அண்ட் லீஃப் பிளாட். ரைட்டா. ரைட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, டேட்டா இருக்குது, நிறைய டேட்டா இருக்குது என்கிட்ட. அதில் வந்து சிங்கிள் டிஜிட்டு, டபுள் டிஜிட்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த டேட்டா வந்து என்னென்னா 12, இதுவும் என்ன டேட்டானா 18, அப்புறம் 13. அதே மாதிரி இப்போ இது சொல்லணுன்னா 20. இந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டெம் அண்ட் லீஃப் பிளாட். ஓகேவா. ஓகே, அடுத்தது இது நம்மளோட இவங்கெல்லாம்
ஃபால்ஸ் பாசிட்டிவ், அதாவது எரர் அப்படின்னாலே ஃபால்ஸ், ஓகேவா? அப்போது ஆல்ஃபா எரர்னா ஆல்ஃபா தான் பாசிட்டிவ், ஸோ ஆல்ஃபா வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து பீட்டா எரர், ஓகேவா? ஓகே, இதில் மோஸ்ட் டேஞ்சரஸ் எரர் அப்படின்னா வந்து ஆல்ஃபாக்காரங்க தான் எப்போவுமே டேஞ்சர். இப்போ ஆல்ஃபா மேல் சொல்லிட்டு இருக்காங்களே அவங்க தான் டேஞ்சர். அது வந்து டைப் 1 எரர். ஆல்ஃபா எரர் ஆர் பி வேல்யூ, ஆல்ஃபா எரர் பி வேல்யூ வந்து லெஸ் தென் 5% இருக்கணும். பி லெஸ் தென் 0.05 இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட், ஓகேவா? ஓகே, கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா வந்து 1 - பி. கான்ஃபிடன்ஸ் லெவல் கேட்குறாங்க ஒரு கொஷனில் வந்து பி வேல்யூலாம் கொடுத்துட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து மோர் தென் 95%. பவர் ஆஃப் த ஸ்டடி, பவர்லாம் வந்து யார்கிட்ட இருக்குது? பீட்டா கிட்ட தான் இருக்குது. பவர் யார்கிட்ட இருக்குது? பீட்டா கிட்ட இருக்குது. டேஞ்சரஸான ஆள் யார்? ஆல்ஃபா எரர், ஓகேவா? ஓகே, பி வேல்யூ வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நல் ஹைப்போதசிஸ் இஸ் ட்ரூ. ஓகே, பி வேல்யூ அதிகமாக இருந்தால் ஆல்ஃபா அது வந்து நடக்காது. ரைட், பவர் ஆஃப் ஸ்டடி, பவர்னா யார்? பீட்டா, ரைட். கான்ஃபிடன்ஸ் லெவல்னால் வந்து டேரெக்டாக ஒரு வேல்யூ அப்படியே கான்ஃபிடன்ஸ் சொல்ல மாட்டோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பி வேல்யூ கண்டுபிடிச்சி, அதாவது பி வேல்யூ சம்திங் நெகட்டிவ், ரைட்? ஸோ அந்த பி வேல்யூ வந்து 1லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு வர வேல்யூ தான் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல். அது வந்து 95%க்கு மேலே இருக்கணும். ஆல்ஃபா எரர் வந்து லெஸ் தென் 5% இருக்கணும். பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05%, 5 இருக்கணும், ஓகேவா? ஓகே, ஸோ ஹையர் பவர், இன்க்ரீஸ்டு சாம்பிள் சைஸ், அதாவது பவர் வந்து இப்போ நம்ம அதிகம் பண்ணணும் அப்படின்னா பவர் ஆஃப் ஸ்டடி வந்து 1 - பீட்டாவா? 1 - பீட்டா. ஸோ அப்போ பீட்டா வந்து கம்மியாக இருக்க பவர் வந்து அதிகமாகும். அப்போ நீங்கள் பவர் அதிகம் பண்ணணும்னா ஒன்று பீட்டா வேல்யூ பீட்டா எரரை வந்து கம்மி பண்ணணும், டைப் 2 எரரை கம்மி பண்ணணும். இல்லைனா சாம்பிள் சைஸ் அதிகம் பண்ணணும், ப்ரெசிஷன் அதிகம் பண்ணணும், ஓகேவா? P for P ப்ரெசிஷன் அதிகம் பண்ணணும். ப்ரெசிஷன் அப்படின்னா வந்து ப்ரெசிஷன்னா என்னன்னா எத்தனை தடவை அந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணாலும் அதே ரிசல்ட் வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ சிமிலராக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரடியூசபிலிட்டி, இதுதான் வந்து ப்ரெசிஷன், ஓகேவா? ஸோ அப்போ அது ப்ரெசிஷன் அதிகமாச்சுன்னா பவர் அதிகமாகும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கம்மியாகும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், யாரும் டீவியேட் ஆகி போக மாட்டாங்க. எந்த ரிசல்ட்டும் வந்து டீவியேட்டடாக தெரியாது, சேம் வேல்யூவில் இருக்கும், ரைட்டா? ரைட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் அந்த இதுவும் வந்து குறையும், ரைட். ரேண்டம் ரேண்டமாக எரர் ஒன்று வருது அப்படின்னா ப்ரெசிஷன் வந்து தப்பாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா எரர் வந்திருக்கு, அப்போ வந்து ஒரு டெஸ்ட்லேயும் ஒரு இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்து இந்த தான் வரப்போகுதுன்னு தெரியாது, ரேண்டமாக எரர் வருது, அப்படி தானே தெரில. ரேண்டமாக எரர் வந்துச்சுன்னா ப்ரெசிஷன் வந்து குறைஞ்சி போயிடும். ரேண்டமும் ப்ரெசிஷனும் ஆப்போசிட் வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட, இல்லையா? ஓகே, அக்யூரசி அப்படின்னா வேலிடிட்டி மைண்ட் க்ளோஸ் டு ஆக்சுவல் வேல்யூ. இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் வந்து என்ன நினச்சிப்போம், எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நினச்சிப்போம். ப்ரெசிஷன் அப்படின்னா அதில் ஆர் இருக்கனால அது வந்து ரிப்பீட்டபிலிட்டி குறிக்குது. அக்யூரசி அப்படின்னா ஏவே சொல்லிடுச்சு, ஆக்சுவல் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ, ஓகேவா? அதோட அது வேலிடா, அது சொல்லியிருக்கிறது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்கிறது வந்து அக்யூரசி. இப்போ ப்ரெசிஷன் வந்து திரும்ப ஒரே வேல்யூ வருதுன்னா அது கரெக்டான வேல்யூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அது ஒரே வேல்யூ வருது, அதுதான் அதோட பவர், ஓகேவா? ஓகே, இப்போ சிஸ்டமேட்டிக் எரர் ஆர் பயாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அக்யூரசி வந்து குறையும். ஸோ ஆக்சுவல் வேல்யூ இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வேணுன்ற வேல்யூலாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பயாஸ்டு, இல்லையா? பயாஸ் பண்ணும்போது அக்யூரசி வந்து குறையும், ஆக்சுவல் வேல்யூ வந்து தப்பாக வரும். ஓகே, ஸோ இப்போ சர்வேலன்ஸ் பற்றி பார்க்குறோம். சர்வேலன்ஸ் டாப்பிக்கில் வந்து கண்ட்ரோல், எலிமினேஷன், எராடிகேஷன், இதுக்கெலாம் என்ன மீனிங்? கண்ட்ரோல் அப்படின்னா வந்து ட்ரையிங் தட் டிசீஸ் இஸ் நோ லாங்கர் அ பேர்டன். கண்ட்ரோல்னால் வந்து சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ பேர்டனாக இல்லாமல் இருக்கிறது தான் வந்து கண்ட்ரோல், ஓகேவா? ஓகே, ஸோ எலிமினேஷன் அப்படின்னா வந்து bring down diseases chain of transmission is interrupted. ஓகே,
எராடிகேஷன் அப்படின்னா நோ லாங்கர் ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட், ரைட். ஸோ இது வந்து இந்த ஆர்டரே ஞாபகம் வச்சுக்கணும், கண்ட்ரோல், எலிமினேஷன், எராடிகேஷன். ஓகேவா? எராடிகேஷன் தான் வந்து ஃபைனல் லெவல். எராடிகேஷன் என்னது, இந்த உலகத்திலேயே அந்த ஆர்கானிசம் இல்லை, அது வந்து எராடிகேஷன். எலிமினேஷன்னா என்ன, ஒரு மியூசிக்கல் சேர் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ஒரு செயின் ஆஃப் இது நடந்துட்டுருக்கும். ஸோ இந்த செயின்லேருந்து ஒருத்தங்க இன்டரப்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து எலிமினேஷன். ஸோ செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் எலிமினேட்டட். அதுவே கண்ட்ரோல் அப்படின்னா வந்து லைக் ஒரு டயபெட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது நம்மளால க்யூர் பண்ண முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் என்னது, அவங்களுக்கு அது லைஃப்பில் தொல்லையாக இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு அது வந்து ஒரு பாரமாக இல்லாமல் இருக்கணும். ஸோ நோட ஆங்கிற பேர்டன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலும் எலிமினேஷனும் வந்து எங்கே பண்ண முடியும் அப்படின்னா ஒருத்தருக்கோ இல்லை ஒரு லோக்கல் ஏரியாவில் கொஞ்சம் பேத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், எலிமினேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்து ஒரு குளோபல் லெவலில் இந்த ஆர்கானிசமை நான் எராடிகேட் பண்ணிட்டேன், ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் எராடிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அது வந்து குளோபல் லெவல் ஃபினாமினா. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து ஸ்கூல் ஹெல்த்தில் தான் இந்த கணக்கு போட்டுட்ருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கும் அளவு மாரி இப்படிலாம் இல்லை, பட் இருக்குது. மினிமம் ஏரியா ஆஃப் 10 square feet per child should be allocated, less than 40 students per classroom. ஆமாம், இந்த டெஸ்க்கு மைனஸ் டெஸ்க்கு தான் இருக்கணும். ஓகேவா? மைனஸ் டெஸ்க் இருக்கணும். இங்கே வந்து குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இதான் டெஸ்க்கு, மைனஸ் டெஸ்க் இருக்கணும். 1 urinal per 60 students. ஓகேவா? ஐயோ மேம் பேசிருக்குங்க. 1 per 150 1 teacher. less than 6/9 refer to PHC. என்னது இது? ஏன்னா paramedical ophthalmic assistant. ஓகே ரைட். ஸோ மினிமம் வந்து 10 square feet. ஸ்கொயர் ஃபீட் கேட்டால் 10. ஓகேவா? எத்தனை கிளாஸ் ரூம், ஒரு கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் இருக்கணும், 40 இருக்கணும். அதே மாதிரி மைனஸ் டெஸ்க் இருக்கணும். யூரினல் வந்து எத்தனை இருக்கணும், 6 யூரின். ரா சவுண்ட்ஸ் வருதா? ஸோ 60 இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, இட்ஸ் ஓகே. 1 urinal per 60 students. ஓகேவா? 150 பேருக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஐ செக்அப் பண்ணுவாங்க. less than 6/9 இருந்துச்சு அப்படின்னா பிஹெச்சிக்கு அனுப்புவாங்க. பிஹெச்சியில் யார் இருப்பாங்க, பேராமெடிக்கல் ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ரைட்டா? ரைட். அப்புறம் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் உங்களுக்கே தெரியும், டெம்பரரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் லெவல். ஓகே. ஸோ ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வந்து டெம்பரரியாக ஒரு இடத்துல வந்து கால்சியம், மெக்னீஷியம், பைகார்பனேட் இருக்குது, இதெல்லாம் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் கொடுக்கும். அதுவே வந்து ஃபாஸ்ஃபேட், சல்ஃபேட், இந்த மாதிரி ஃபேட் தலைவிதின்னு வர்றது எல்லாமே வந்து பர்மனன்ட் ஹார்ட்னஸ் கொடுத்துரும். ஓகேவா? யார் ஃபாஸ்ஃபேட்டு, சல்ஃபேட். அதே மாதிரி சிஎம்லாம் எப்பவுமே வந்து வார்டுக்கு டெம்பரரியாக தான் வந்துட்டு போவாங்க. யார் கால்சியமும் மெக்னீஷியமும் எக்ஸ்ட்ராவாக பைகார்பனேட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் லெவல் வந்து 150 ppm per milligram per liter. ஓகே, 150. ஓகேவா? ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வந்து 150. ரைட், 150. வாட்டர் பார்ன் டிசீசஸ் வந்து என்னது, ஃபீக்கல் ஓரல் டிரான்ஸ்மிஷன் லைக் காலரா, ஃபுட் பாய்சனிங். வாட்டர் பேஸ்டு டிசீசஸ் அப்படின்னா வந்து இன்டர்மீடியட் ஹோஸ்ட் வந்து வாட்டரில் இருக்கணும். அப்போ சைக்ளாப்ஸ், கினிவாமோட இதெல்லாம் வந்து சைக்ளாப்ஸ் வந்து வாட்டரில் இருக்கும். ஸோ இது வாட்டர் பேஸ்டு, வாட்டரை பேஸாக வச்சு அதோட வேலையெல்லாம் நடக்குது. வாட்டர் போனால் வாட்டர்லேருந்தே வருது, வாட்டரை குடிக்கிறப்ப நம்மளுக்கு வருது, அப்போ அது வந்து காலரா, ஃபுட் பாய்சனிங். வாட்டர் பேஸ்டு அப்படின்னா வாட்டரை டிபெண்ட் பண்ணி இந்த இது வெளியே எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்க போகுது. ஸோ அது லைஃப் சைக்கிள் ஒரு பார்ட் மட்டும் தண்ணியில் வரும். அடுத்து வாட்டர் வாஷ்டு அப்படின்னா வந்து அதே தண்ணி யூஸ் பண்ணுறப்போ மேலே வர்றது, லைக் டர்மா, ஐ மீன் லைக் மேலோட்டமாக வர்றது, உள்ளே இன்ஜெக்ஷன் பண்ணாமல் வர்றதா. ஆமாம், ஸ்கேபீஸு, ட்ரக்கோமா இதெல்லாம். வாட்டர் ரிலேட்டட் அப்படின்னா வந்து லைஃப் சைக்கிளுக்கு இல்லை, வாடகை வீடு மாதிரி இப்படி யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? வாட்டர் ரிலேட்டட் வந்து வெக்டார் போன் டிசீசஸ். ரிலேட்டட்னா வந்து வெக்டார், ரிலேட்டட் இஸ் வெக்டார் போன் டிசீஸ். மஸ்கிட்டோவில் மலேரியா, டெங்கு அதெல்லாம் எது வேணால் வரலாம். ரைட்டா? ரைட்டு. இப்போது இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா? எந்த பக்கம் போகலாம்? ரைட், இங்கே வந்து லைவ் அட்டினியூட்டட் வேக்சின்ஸ், இதுக்கு ஒரு க்ளூ இருக்குமே இல்லையா? பிஎம், இந்த பிஎம்ஆர்ஜேவா நம்மளோட இதில் பார்த்தோம்.
ஐஎம்பிஜே பார்த்தோம் அப்படி தானே மேம்? ஐஎம்பிஜே தானே க்ளூ கொடுத்தாங்க இல்லையா? கேமரால போச்சு. ரைட்டு. பிசிஜி, எம்எம்ஆர், ரோட்டாவேக், ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், SA 1414-2, டைப் ஓரல். மோஸ்ட்லி இந்த ஓரலாக கொடுக்கறதெல்லாம் வந்து லைவ் அட்டினேட்டட் வேக்சினாக தான் இருக்கும். ஓரல் இந்த மூக்கில் விடுறது அதெல்லாமே லைவ் அட்டினேட்டட். லைக் ஓரல் போலியோ வேக்சின், டைப் ஓரல், டை 21A, ரோல் நம்பர் 21A, மோர் தென் 6 years ஓல்டு கொடுப்போம். 3 to 4 doses கொடுப்பாங்க. அடுத்து வேரிசெல்லா, அதான் ஜாஸ்டர். ஓன்னு வர்றதெல்லாம் பாரு, ஜாஸ்டரா ஓன்னு வர்றதெல்லாம் வந்து லைவ் அட்டினுவேட்டட். ஓகேவா? ஓகே. 17D ஃபார் எல்லோ ஃபீவர், இன்ஃப்ளூயன்ஸா. ஓகேவா? உயிரோட இருக்கவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ லைவ் அட்டினேட்டட் வேக்சின்ஸில் யார் யார் வராங்க? ஓவில் இருக்கவங்க எல்லாம் வராங்க. ஓபிவி, டைஃபோரல், ஜாஸ்டர், ரோட்டா வைரஸ், ரோட்டாவேக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எம்எம்ஆரில் இருக்க எல்லாருமே லைவ் அட்டினேட்டட் வேக்சின் தான். பிசிஜி, எம்எம்ஆர், ஓபி. இது க்ளூ ஒன்று இருக்கும், வரந்த ஒரே ஒரு ஃபீலிங். .2 தான் இருக்கு என்கிட்ட. லைவுக்கு வந்து இந்த பக்கம் ஐஎம்பிஜே. ஓகேவா? ஐபிவி மாதிரி பிஜேல பிசிஜி. ஓகே. இந்த பிஜேல இருக்கிற ரெண்டுமே லைவ். ஓகேவா? ஓகே. அது தெரியுதப்பா, வேற எப்படி இது க்ளூ வைக்கிறது? ஓகே, அதான் க்ளூ இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. கண்டுபிடிச்சு. ரைட். ஓகே. பிசிஜி, எம்எம்ஆர், ரோட்டாவேக்கு, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், டைஃபாய்டு, வேரிசெல்லானா ஜாஸ்டர், ஓபிவி, எல்லோ ஃபீவர்லேயும் ஓ இருக்குது. வேறு எதுலேயாவது ஓ இருந்து நான் விட்டேன்னா இப்போ இருக்குது எனக்கு ஓ இருக்குது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து லைவாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து லைவ்ஸ் அடிக்கடி போட தான் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறையா கிடைப்பாங்க. ஓகேவா? ஓகே. கான்ட்ரா இண்டிகேட்டட். லைவ் வேக்சின் ஏன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம்? எதுக்காக எது லைவ், எது கில்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்கிறனால தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இம்யூனோ டெஃபிஷியன்சி எக்ஸப்ட் காம்ப்ளிமெண்ட் டெஃபிஷியன்சி. ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. காம்ப்ளிமெண்ட் டெஃபிஷியன்சி தவிர வேறு எல்லா டெஃபிஷியன்சிஸ்லையும் நம்ம இதை கொடுக்கக்கூடாது. ப்ரெக்னென்சியில் வந்து கொடுக்கக்கூடாது எக்ஸப்ட் எல்லோ ஃபீவர். ப்ரெக்னென்சியில் வந்து அவங்க எல்லோவாக வாந்தி எடுப்பாங்க. ஸோ எல்லோ ஃபீவர் வந்து இது செட் ஆகிடும். எல்லோ ஃபீவர் மட்டும் எப்போ தரலாம்? ப்ரெக்னென்சியில் தரலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து இப்போ கில்டு வேக்சின்ஸ் போகிறோம். என்னது இது? ரைட். இப்போ கில்டு வேக்சின்ஸ் போகிறோமா? ஆமாம். கில்டு வேக்சின்ஸ்லாம் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ரேபிஸ் இங்கே உடனே காலர் அளவு வருது. எக்ஸப்ட் இந்த காலரா. ஓகேவா? காலரா வந்து பரவுறதே அந்த ஓரலாக நம்ம இந்த ஃபீக்கோ ஓரல் ரூட்டில் தானே. அதனால் அதோட ஓரலில் வந்து நம்ம கண்டிப்பாக லைவாக கொடுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ லாஜிக்கலி கொஞ்சம் யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ரேபிஸு, காலராவில் வந்து டியூகோரல் இருக்குது. காலரா O1 ஆன்டிஜன் வச்சு கொடுத்துருப்பாங்க போல். அடுத்தது சாங்கால், மெக்கோர்வேக்ஸு, ஆர்க் இல்லை ஆர்க் வேக்ஸ். காலரா O1 139 இருக்குது. ஸோ O1 மட்டும் இருக்கிறது வந்து மோனோவேலண்ட். ஓகேவா? பேரில் வந்து டி இருக்குது அப்படின்னா நம்ம உடனே ரெண்டுன்னு நினச்சிப்போனா கிடையாது. ஓகேவா? திஸ் இஸ் லைக் கிராஸ் நியூமோனிக் மாதிரி. டியூகோரலில் வந்து ஒரே ஒரு இது தான் இருக்குது. சான்காலில் வந்து பைவேலண்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து பெர்டூசிஸ், வூப்பிங் காஃப். பெர்டூசிஸ்க்கும் வந்து மருகையா பண்ணது தான், கில்டு தான் கொடுப்போம். ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்க்கு 2 டைப் இருக்குது. ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸில் வந்து SA 1414-2 வந்து லைவ். நகாயாமா, பெய்ஜிங், இந்தியன் கோலார் இந்த மாதிரி நார்மல் நேம்ஸாக இருக்கிறவங்கலாம் வந்து கில்டு. ஓகேவா? நகாயாமா, பெய்ஜிங் கில்டு, இந்தியன் கோலார் கில்டு. ஓகேவா? கோலாரான ஆட்கள்லாம் கொலை பண்ணிடுவாங்க, அசல் கோலார் மாதிரி. ஐபிவி இஸ் ஆப்வியஸ்லி கில்டு. ஓபிவி இஸ் லைவ் அட்டினுவேட்டட். ஐபிவி இஸ் கில்டு வேக்சின். ரைட்டா? ஏதாவது எக்ஸ்ட்ரா விட்டுட்டோமா? இதில் இதுவும் முடிச்சிட்டோமா?
ரைட். ஓகே, பாலிசாக்கரைட் கேப்சூல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சப்யூனிட் வேக்சின் வந்துருச்சே. ரைட். இப்போ சப்யூனிட் வேக்சினுக்கு க்ளூ என்ன? அது அந்த கேப்சுலேட்டர் ஆர்கானிசம்ஸ்க்கு க்ளூ. கேப்சுலேட்டர் ஆர்கானிசம்ஸ்க்கு க்ளூ வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, நிசீரியா மெனிஞ்சைட்டிஸ். இவங்க எல்லாருமே கேப்சுலேட்டட் ஆர்கானிசம்ஸ். இவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து சப்யூனிட் வேக்சின் ஒன்று கொடுக்குறோம். அது என்னது? மெனிங்கோகோக்கல் வேக்சின் கொடுக்குறோம். மெனிங்கோகோக்கல் வேக்சின் கொடுக்குறோம். ACWIனா இப்படி வந்து அப்பப்போ ஆல்ரெடி படித்த நேம்ஸு திடீர்னு பிளாங்க் ஆகும். அதான் வந்து ஆமாம். ஓகே, மெனிங்கோகாக்கல் வேக்சின் எல்லாம் சேர்த்து தான் ஹைலைட் பண்ணியிருக்கு பார்த்தியா? பண்ணிட்ட அப்புறம் மெனிங்கோகாக்கல் வேக்சின் AC இது ரெண்டும் ஒன்று. B strain நாட் இன்க்ளூடட். ஆமாம், மெனிங்கோகாக்கல் பாலிசாக்கரைட் வேக்சின் குரூப் ACYW135. ஓகேவா? ரைமிங்காக இருக்கா? ACYW135. ஓகே, இது எல்லாமே இருக்குது. யார் மட்டும் இல்லை? B மட்டும் இல்லை. ஏன்னா வந்து பிரெயினுக்கான இதெல்லாம் போடுறதுனால பிரெயின் இது மட்டும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். B strain மட்டும் இல்லை. ஓகேவா? டைஃபாய்டில் VI வேக்சின். டைஃபாய்டோட VI வேக்சின் வந்து எப்போ போடலாம்? T for T 2 வயசுக்கு மேலே போடலாம். T for T 2 வயசுக்கு மேலே போடலாம். VI காஞ்சுகேட் வேக்சின், இவங்கெல்லாம் சப்யூனிட் வேக்சின், காஞ்சுகேட் வேக்சின் அதெல்லாம் வந்து ஒன்று தான். ரைட். டைஃபாய்டு வேக்சின், நியூமோகாக்கல் வேக்சின், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின். மெனிங்கோகாக்கல், நியூமோகாக்கல், டைஃபாய்டு, VI காஞ்சுகேட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னது கொடுத்தோம்? நியூமோகாக்கல், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. ஆமாம், இது எல்லாமே வந்து ஸ்பீனெக்டமி பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். எதனால் கொடுக்கணும்? ஸ்பீனெக்டமி பண்ணிட்டாங்கன்னா ஆப்சனைசேஷன் நடக்காது. ஸோ இந்த கேப்சியூல் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்? வேக்சினேஷன் கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே. டாக்ஸாய்டுனா டிப்தீரியா டாக்ஸாய்டு. ரீகாம்பினன்ட் DNA யார்? ஹெப்பாட்டிட்டிஸ் B. ஹெப்பாட்டிஸ் B ஒரு DNA வேக்சினா அங்கேயும் வந்திருக்கு. டாக்ஸாய்டு வந்து DT, ரீகாம்பினன்ட் வந்து DNA, ஹெப்பாட்டிட்டிஸ் இது. ஓகேவா? இப்போ ஒரு ரிவிஷனை போடுவோமா? ஓகே, லைவ் வேக்சின்ஸ் வந்து வர ஒரு 4 சொல்லுவோம். காலரா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா காலரா உள்ள ஓரளவு எடுக்கிறதுலாம் பிரச்சனையே. ஸோ காலரா வந்து ஒதுக்கி வச்சுருங்க. காலரா வந்து கீழில் வந்துடும். ஃபஸ்ட்டு OPV. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கல OPV. என்னமோ ஒரு டைஃபோரல் Ty21A. இன்னொரு டைஃபாய்டு இருக்குது, டைஃபாய்டு VI. ஏன்னா அந்த VIயோட காஞ்சுகேட் வேக்சின் இருக்குது. அது வந்து சப்யூனிட் வேக்சினுக்கு போயிடும். ஓகேவா? ஓகே. டைஃபோரல் வந்து என்னென்னா டைஃபாய்டு VI வந்து 2 மாதிரி இருக்கா சிம்பிள். ஸோ அது வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே கொடுக்கலாம். அதுவே டைஃபோரல் Ty21A பேர்லேயே பெரிய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து 6 வயசுக்கு மேலே தான் கொடுக்க முடியும். 3 to 4 டோசஸ் கொடுக்கணும். ஓகேவா? டைஃபாய்டு VI பாருங்கள், 2 வயசுக்கு மேலே கொடுத்தோன்னா ஒரே ஒரு டோஸு வித் பூஸ்டர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எல்லோ ஃபீவரில் இருக்குது, ஜாஸ்டரில் இருக்குது, ரோட்டாவேக்கில் இருக்குது, மொத்தம் 5. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச இந்த BCG, IMBJல BJ 2 வந்துடும். ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் SA1414-2 வந்து லைவ்ல தான் வருது. ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் மனுஷங்க பேர் மாதிரி இருந்தால் அதெல்லாம் கீழ்ட்டு. ஓகேவா? மனுஷங்க பேர்லாம் கொலை பண்ணிடுவாங்க. ஓகே, நம்பர்ஸ் இருக்குது, ரோபோட்டிக் இது மாதிரி இருக்கிறது மட்டும் தான். எதுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவா? ரைட், இந்த பக்கம். இப்போ அடுத்தது வந்து MMR. ஓகேவா? அதுலேயே அத்தனை வேக்சினும் அடங்கிடும். MMR எல்லாருமே வந்து லைவ் அட்டினேட்டட் வேக்சின்ஸ். ஓகேவா? இவங்களாம் இம்யூனோஃபிஷியன்சியில் கொடுக்கக்கூடாது, எக்ஸப்ட் காம்ப்ளிமெண்ட் எஃபிஷியன்சி. ப்ரெக்னன்சியில் கொடுக்கக்கூடாது, எக்ஸப்ட் எல்லோ ஃபீவர். ரைட். 17 எல்லோ ஃபீவர் கொடுத்தாச்சு. வேறு சில டைஃபரல் ஜாப்பனீஸ் வந்து சொல்லியாச்சு. BCG MMR சொல்லியாச்சு. இன்ஃப்ளூயன்ஸரை சொல்லவே இல்லை. இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஒரு லைவ் வேக்சின். மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அடுத்து வந்து கீழ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரேபிஸ், காலராலே வந்து டிகோரல், சான்கால் இருக்குது. ஓகேவா? டிகோரல் வந்து மோனோ, சான்கால் வந்து டை. O1 139. ரைட். அடுத்து வந்து பெர்டூசிஸ் இருக்குது. ஓபிங்க பெர்டூசிஸ் இருக்குது. ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸில் நகாயாமா ஸ்ட்ரெயின், இந்தியன் கோலார், இந்தியன் கோலார். அடுத்து வந்து IPV. ரைட். அப்புறம் வந்து மெனிங்கோகாக்கல் ACYW135. ஓகே. டைஃபாய்டு VI, நியூமோகாக்கல், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. ரைட்டா? ரைட். இதில் இந்த பக்கம் இப்போ இது என்னது?
ஹெச்ஐவி சென்டினல் சர்வேலன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சென்டினல் சர்வேலன்ஸ் பண்ண போகிறேன் ஹெச்ஐவிக்கு. ஓகேவா? நாமளா வீடு வீடாக போய் தேடி செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்போ செக் பண்ணோன்னா ஒன்ஸ் இன் 2 years தான் பண்ண போகிறோம். பைஇனியல், அன்லிங்க்டு, அனானிமஸ். ஏன்னா ஹெச்ஐவி இஸ் ஸ்டிக்மா இருக்குது, சோஷியல் ஸ்டிக்மா இருக்க ஒரு டிசீஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிலேட்டடாக இருக்கவங்கள பார்க்காம ரேண்டமாக போய் யாருக்குமே தெரியாமல் அனானிமஸாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ராக்ஸி ஃபார் ஜென்ரல் பாப்புலேஷன் மோர் தென் 1%. அப்படின்னா Sentinel site is a designated service point or facility where blood specimens and related information are collected on the number of eligible individuals from a specified population group over a fixed period of time, periodically for the purpose of monitoring the HIV epidemic. எப்படி பண்ணுவாங்க? ஓகே, ஆல்ரெடி ஹெச்ஐவி ப்ரிவலண்டாக இருக்க ஒரு இடத்துல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் ரேண்டமாக வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் நம்ம ஊரில் என்ன ஃபாலோ பண்ணுறோம்? ஏஎன்சிக்கெலாம் ஆப்ட் அவுட் மெத்தடில் அப்ரோச் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ப்ராக்ஸி ஃபார் ஜென்ரல் பாப்புலேஷன் அப்படின்னா ஓகே, ஹை ரிஸ்க் குரூப் யார்? மோர் தென் 5% இருக்கிறது 3. காமன் செக்ஸ் ஒர்க்கர், கம்யூனிட்டி செக்ஸ் ஒர்க்கரு, மென்னு, செக்ஸ் வித் மென்னு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இவங்க 3 பேர் தான். லாரி ஒர்க்கர்னு அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்கள ஹை ரிஸ்க் குரூப்பில் போடக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஒரு ஃபீமேல் 2 மேல் வராங்க. இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் வந்து 2 நடுவில் இருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீ மெஜாரிட்டியாக இருக்கிறது காமனான ஒரு இது வச்சு பார்த்தோன்னா ஃபீமேல், மேல், டிரான்ஸ்ஜெண்டர் 3 ஜெண்டரும் போட்டிங்கன்னா ஹை ரிஸ்க் குரூப். பிரிட்ஜ் குரூப் இந்த இவங்கலாம் சிங்கிள் மேல் மைக்ரன்ஸ், ட்ரக் டைவர்ஸ், நாட் இன் எஸ்டிஐ கிளினிக்ஸ். வாட் டு யூ மீன்? எனக்கு புரியல. எஸ்டிஐ கிளினிக்ஸ் இல்லாமல் இதை பண்ணுவாங்களா? மீனிங் ப்ராக்ஸி ஃபார் ஜென்ரல் பாப்புலேஷன்னா லைக் இவ்வளோ இருக்கும் நம்மளாம் இது பண்ணிக்கிறோமா? ஐயா கிளாஸ் தமிழ் நான் படும் பாடு இங்கே எங்கேயாவது இருக்குங்களா? இல்லை. எனக்கு என்ன புரியலண்ணா, இப்போ வந்து 5%க்கு மேலே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனில் நாம் வந்து எப்படி கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா மோர் தென் 1% ஏஎன்சிக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது, மோர் தென் 5% வந்து இந்த ஹை ரிஸ்க் குரூப்பில் இருக்கவங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னா, இல்லை இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அது நம்ம வந்து ஹை ரிஸ்க் குரூப்பாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது அதுவே லெஸ் தென் 1% ஏஎன்சி, லெஸ் தென் 5% ஹை ரிஸ்க் குரூப் இருந்தாங்கன்னா அது லோ ரிஸ்க்.
இன்டர்மீடியட்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கணக்கு. லைக் சம்திங் ஒன்று மட்டும் அதிகமாக இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது, அது மாதிரி ஏதாவதுனா. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே, ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து இது. ஓகே, நான் எஸ்டிஐ கிளினிக்னு இது நான் எங்கே எதுக்காக எழுதியிருக்காங்க? அங்கே இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்களா? ஹெச்ஐவி சர்வேலன்ஸ் வந்து ஓகே, இது என்னது? ஓகே, வாட்டர் பேஸ்டு வந்து இன்டர்மீடியட் ஹோஸ்ட் கினி வார்முக்கு வந்து சைக்ளாப்ஸ். கினி வார்முக்கு மட்டும் ஏதோ ஒரு ட்ரக் ஒன்று வித்தியாசமாக இருக்கும்ல. ஐயப்பா. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எம்ஆர் வேக்சின், மீசல்ஸ் ருபெல்லா. எம்எம்ஆர் வந்து லைவ் வேக்சினில் தான் வந்துச்சு. பயங்கரமான அட்வர்ஸ் எஃபெக்ட் ஒன்று வரப்போகுது. என்ன வரப்போகுது? டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம். எம்ஆரில் டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம். மிஸ்டர் டி, ஓகேவா? டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம், த்ராம்போசைட்டோபீனியா, ஓகேவா? இது ரெண்டுமே வரும். இங்கேயே மேம் கொடுத்துருப்பாங்களே எப்படியும். என்ன பண்ணுறீங்க? அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் தானே? ஆமாம், மீசல்ஸு எம்ஆர்லேருந்து டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோமு, இதில் வந்து த்ராம்போசைட்டோபீனியா வரலாம். ரோட்டா வைரஸ்க்கு இன்டர்செப்ஷன் வரும். இன்ஃப்ளூயன்சர் வந்து ஆக்சுவலி லைவாக இருக்கணும். கில்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் வரும். அப்படியா? எனக்கு புரியல. இன்ஃப்ளூயன்ஸா வந்து லைவில் தானே போட்டிருந்தாங்க மேம். கில்டு வந்து ஜிபிஎஸ் காசு பண்ணுமா? இன்ஃப்ளூயன்ஸா killed or live vaccine GBS எது? எஸ், நேசல் ஸ்ப்ரே இன்ஃப்ளூயன்ஸா, ரைட்டா? லைவ். என்ன கேட்டோம் இருக்கு. Influenza vaccine GBS. Live or killed vaccine. இன்னும் கொடுக்கல ஸ்பெசிஃபிக்காக, பட் இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? வேக்சின் வயல் மானிட்டரில் டொலுடின் ப்ளூ இல்லை, டொலுடின் சல்ஃபேட். பீட்டோலின் சல்ஃபோனேட், பிடிஎஸ். பிடிஎஸ் மாதிரி பிடிஎஸ். விவிஎம் பிடிஎஸ் நீ போடுற பாரு. விவிஎம்க்கு பின்னாடி என்ன இருக்குது? பிடிஎஸ் இருக்குது.
ஓகேவா. டயசிட்டிலின் ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து இது தெரியும் மெராக்சனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஃபார் ஃப்ரீ சென்சிட்டிவ் வேக்சின் ஹெப்பாட்டிட்டிஸ் பி மோர் தேன் டிபிடி. இதில் இந்த பர்டூசிஸ் வந்து லைவ் கீல்டு வேக்சினில் பார்த்தோன்னா ஆமாம் ப்ரைஸ் எஸ் ப்ரைஸ் இஸ் நைஸ். இந்த ப்ரைஸ் கில்டு ஐயோ ஓகே. ப்ரைஸ் பெர்டூசிஸ் ரேபிஸ் ஐபிவி சி ஃபார் காலரா இ ஃபார் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் ரைட்டா ரைட். ஸோ இந்த டப்பா கணக்கு வந்து எப்போ படித்தாலும் முக்கியமான இடத்துல மறந்து போயிடும். சரி படிப்போம். இது என்னது இது மேம்? என்ன மேம் எழுதியிருக்கீங்க? ஓ அந்த டைல்யூவன்ஸ் எழுதியிருக்காங்க மேம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். எம்ஆருக்கு டிஸ்டில்டு வாட்டர். ஆமாம். ஐஎம்பிஜேல ஐபிவி விட்டுட்டு எம்பிஜே எடுத்துக்கோ ஓகேவா. ஐஎம்பிஜே வந்து எப்படி வரும்? ரைட் சைடு வந்து அதான் ரைட் சைடு வந்து ஐபிவி எம்ஆர், லெஃப்ட் சைடு வந்து பிசிஜி ஜேஇ ஓகேவா. ஓகே. ஸோ அதில் ஐஎம்பிஜேல ஃபஸ்ட்டு டிஸ்டில் வாட்டர், அப்புறம் கொஞ்சம் சலைன் போடுறோம், அதுதான் பிசிஜியில். அப்புறம் இப்படி ஸ்பெசிஃபிக்காக அதாவது வெறும் தண்ணி, அப்புறம் சலைனு, அப்புறமா வந்து ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்க்கு வந்து ஃபாஸ்பேட் பஃபர் சலைன் ஓகேவா. ஃபாஸ்பேட் பஃபர்டு சலைன் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. அது அந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது எல்லோ ஃபீவர் கோவிட் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. கோவிடுக்கே மேம் இதில் கொடுக்கல. கோவிடுக்கு கொடுக்கல. எல்லோ ஃபீவருக்கு நார்மல் சலைன். எல்லோ ஃபீவர் நார்மல் சலைன். எல்லோ ஃபீவர் நார்மல் சலைன். ஓகே. ஒருத்தவங்களுக்கு பிபி லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மல் சலைன் கொடுப்போமா? கொஞ்சம் ஆறாக தான் க்ளோ வைக்கணுமா? சரி இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு போயிட்டு அப்புறம் இதுக்கு போகலாம். வேக்சின் ஸ்டோரேஜ் டே கேரியர். டே கேரியர் அப்படின்னாலே வில்லேஜ் ஓகேவா. எப்போ பார்த்தாலும் வில்லேஜில் 6 to 8 வயல்ஸ் இருக்கும். ஓகே. வேக்சின் கேரியர் வந்து இதுதான் ப்ராப்பர் வேக்சின் கேரியர் ஓகேவா. இந்த டப்பா போட்டு கேட்டாங்கன்னா இது வேக்சின் கேரியர் ஓகேவா. டே கேரியர் வந்து டேனாலே வில்லேஜ். ஓகே. வேக்சின் கேரியர் வந்து சப் சென்டர், அது வந்து எவ்வளோ இருக்கும்? 16 to 20 வயல்ஸ் இருக்கும். ஓகே. ஸ்மால் ஐஸ் லைன்டு ரெஃப்ரிஜிரேட்டர் பிஹெச்சியில் இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் கொண்டு வச்சிருக்க பெட்டி மாதிரியே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி இல்லையா தேவையா? நீட் 8 hour எலக்ட்ரிசிட்டி. வாட் டு யூ மீன்? கரண்ட் இல்லைனாலும் 8 hours தாங்குமா? ஐஸ் லைன்டு ரெஃப்ரிஜிரேட்டர் வித்தவுட் ice lined refrigerator without electricity vaccine. ஓகே. பிஎஸ்எம் மேட் ஈஸி. ஐ ஹேட் பிஎஸ்எம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து ஐஎல்ஆரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? +2 to +8 degree Celsius. வாட் லெவல் ஆஃப் ஹெல்த் கேர் டெலிவரி ஆர் த வேக்சின் ஸ்டோர்டு இன் ஐஎல்ஆர் அப்படின்னா வந்து பிஹெச்சியில் தான் ஸ்மால் ஐஎல்ஆர் இருக்கும். ஓகே. இப்போ என்னென்னா பிஹெச்சியில் வந்து ஏன் இதை மெயினாக யூஸ் பண்ணோன்னா பவர் சப்ளைலாம் மாற்றி மாற்றி வரதுனால. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 24 ஹார்ஸுக்கு 8 hours எலக்ட்ரிசிட்டி இருந்தாலே போதும். அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா. 8 hours எலக்ட்ரிசிட்டி ஓகேவா. +2 to 8 degree Celsius வச்சுருக்கு ஓகேவா. இஸ் +2
to 8 degree Celsius மெயின்டைன் பண்ணும். ஓகே, லார்ஜ் ஐஸ்லைன் ரெஃப்ரிஜரேட்டர், டீப் ஃப்ரீசர் அந்த மாதிரி அட்வர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி சொன்னாங்கன்னா சிஹெச்சி டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதில் இருக்குது. வாக்கின் ரெஃப்ரிஜரேட்டர் ஓகேவா, வாக்கின் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு ஜோனல் லெவலில் இருக்கும். ஓகேவா, ஓகே. டிஸ்ட்ரிக்டில் 2 இருக்கலாம், டீப் இருக்கலாம், இது இருக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்? டிடி, டிபிடி, ஐபிவி, ஹெப்படைட்டிஸ் பி, பென்டாவேலண்ட் பிசிபி, ஹெப்படைட்டிஸ். ஓகே, ரைட். இப்போ வந்து ஆர்டரை பார்க்குறோம். ஓகேவா, ஃபைனலி நம்ம கொஞ்சம் இதுக்குள்ளே விழுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃப்ரீ சென்சிட்டிவ் வேக்சின்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹீட் சென்சிட்டிவ் வேக்சின்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீ சென்சிட்டிவ் வேக்சினை கீழே வைப்பியா? வைக்க மாட்டேன். என்றைக்குமே ஒரு வேக்சினை டைரெக்டாக வந்து இதோட பாட்டமில் வைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து ஐஸ் லைன் ரெஃப்ரிஜரேட்டர்னா ஐஸ் லைன் பண்ணியிருப்பாங்க, 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுருப்பாங்க. ஓகேவா, அந்த 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு தான் நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, அப்போ தான் அந்த கோல்ட் ஏர் வந்து சர்க்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஓபிவி வயல்ஸ் இருக்கும் கீழே. ஓகேவா, அதாவது நம்ம 0 லெவல்னு இதை எடுத்துக்கலாம். 0 வந்து ஓபிவி. ஓகே, ஓகே. அடுத்தது வந்து ஓபிவிக்கு மேலே மீசல்ஸ். ஓம் சாந்தி, ஃபஸ்ட்டு ஓம். ஓகே, ஓம் முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பிசிஜி அண்ட் ஜேஇ பேரா பிஜே, ஐஎம்பிஜே பார்த்தோமா? ஆமாம், ஐஎம்பிஜேலேயும் மீசல்ஸ் தான் இருந்துச்சு. சூப்பர். இதில் வந்து ஓம் பிஜே. ஓகேவா, ஓபிவி எம்மு அப்புறம் பிஜே, பிசிஜி ஜேஇ. அதே பிஜே தானே இதுவும்? ஆமாம், பிசிஜி ஜேஇ. ரைட். அதுக்கப்புறம் வந்து ரோட்டா வைரஸ். இப்போ வந்து அடுத்தது எப்படி க்ளூ வருது? ஐஎம்பிஜே, ரோட்டி கொடுமையாக இருக்கே. ரொட்டி, டிபிபி. என்னோட க்ளூ வந்து கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது, பட் லெட்ஸ் see if it works out. ஓம் இதில் வந்து இப்போ ஓம் பிஜே ரோட்டி. ஓகேவா, ரொட்டியில் வந்து ரோட்டா வைரஸ் வருது, டிடி வருது, டிடி வருது. டிடி நடுவில் வைக்கணும், அப்போ தான் நம்ம எப்போ பார்த்தாலும் அதுதான் எடுக்க போகிறோம். அடுத்தது வந்து ரொட்டியில் ஐ வருது, ஐபிவியும் டிபிடியும். ஓகேவா, ஐபிவியும் யாரும் டிபிடியும். ரோட்டி இந்த ஐ வந்துச்சுன்னா ஐடி கார்டு. ஓகேவா, ரோட்டி ஐடி, ஐ வந்து ஐபிவி டிபிடி. அதுக்கு மேலே ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ரொம்ப இருக்கிறதுலே நம்மளுக்கு முக்கியமான வேக்சின், ஒரு டாக்டருக்கு முக்கியமான வேக்சின் என்னது? ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஐயோ, நடுவில் பியை விட்டோமே. ஐடிபிபி, ஃபீபி மாதிரி இருக்குது. ஃபீபி முன்னாடி எங்கேயோ க்ளோஸ் சொன்னேன், தெரியல எங்க. அது என்னது? ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்னு நினைக்கிறேன். அதில் ஃபீபி வந்துச்சு. ஓகே, பீனட் பட்டர். ரைட்.
ஓம் பிஜே ரோட்டி ஐடி கார்டு காமிச்சதுன்னா ரோட்டிக்கு வந்து பீனட் பட்டர் கொடுத்துருவோம். ஓகேவா? இது கேவலமாக யாராலையுமே க்ளூ வைக்க முடியாது. பட் க்ளூ வைக்கிறது முக்கியம் இல்லை, அந்த க்ளூவை திரும்ப திரும்ப படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம், அதுதான் முக்கியம். ரைட், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நான் சொல்லிட்டா, பார்க்காம ஆர்டர் சொல்லிட்டா. ஓபிவி, மீசல்ஸு, பிசிஜி, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் ஒரே இடத்துல வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ரோட்டா வைரஸ், டிடி எல்லாம் நட்ட நடுவில். அதுக்கு மேலே ஐடி கார்டு வருமா இப்போது? ஐபிவி டிபிடி, ஐடி கார்டுக்கு வந்து ஐபிவி டிபிடி. அடுத்துலாம் பிபி, பென்டாவேலண்ட்டு பிசிவி. அதுக்கு மேலே கடைசியாக நம்மளுக்கு முக்கியமான இது மேலே ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ரைட்டா? ரைட். ஸோ ஃபார் ஃப்ரீ சென்சிட்டிவ் வேக்சின் யார் இருக்கிறதுலே ஃப்ரீ சென்சிட்டிவ் அப்படின்னா அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி தான். ஓகேவா? பிடி எப்பவுமே சூடாக தான் இருக்கும், அந்த ஃப்ரீஸுக்கு போகக்கூடாது. ஓகேவா? பிடினா ஹெப்பாட்டிட்டிஸ் பியும் டிபிடியும் அவங்க தான் இருக்கிறதுலே ஃப்ரீ சென்சிட்டிவ் வேக்சின்ஸ். ஹீட் சென்சிட்டிவ் வேக்சின்ஸ் வந்து யார்? இந்த கீழே இருக்க ஆளுங்க. ஓம் பிஜே பார்த்தோமா? ஆனால் ஃப்ரீ சென்சிட்டிவ் ஆர்டர் பார்க்கும்போது பிசிஜி, ஓபிவி, வேரிசெல்லா ஜாஸ்டர். ஓகேவா? பூ ஞாபகம் வச்சுக்கோ. பிசிஜி, ஓபிவி, ஜாஸ்டர் வந்து நம்ம வச்சு ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் இருக்கிறதுனால லைவில் வரும், எக்ஸப்ட் காலரா. இப்போ மேம் இந்த இதில் சொன்னது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க வேக்சினில்? ஆர்டரில் என்ன போட்டிருக்காங்க? டே கேரியர் வில்லேஜ் விசிட்டுக்கு 6 to 8, வில்லேஜ் வேக்சின் கேரியர் சப் சென்டர் 16 to 20, ஸ்மாலருக்கு வந்து பிஹெச்சி ஸ்டோர் வேக்சின்ஸ் ஃபார் 1 month. 1 month வரைக்கும் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி 8 மணி நேரம் வச்சிருக்கலாம். லார்ஜ் டீப் ஃப்ரீசர் சிஎஸ்டி டிஸ்ட்ரிக்ட் அங்கேயும் 1 month வச்சிருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் சைட் ஜோனில் வாக்கின் ஐஸ்லைன் வாக்கின் இது அதுக்கு 3 months வச்சிருக்கலாம். இது என்ன ஃபுல் ஃபார்ம் என்ன? ஐயோ, இந்த IHPSM நல்லா தான் இருக்குது வெப்சைட். நம்ம வேறப்போ walk-in refrigerator CHC walk-in cooler. walk-in coolers ஆர் ரெஃப்ரிஜரேட்டர். ரைட். இது வந்து ஒரு தெர்மாமீட்டரு, இது ஒரு ஐஸ் பேக்கு. ஓகேவா? ஐஸ் பேக் வந்து டீப் ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது. -15 degree Celsius to -20 degree Celsius வச்சுருப்போம். அதை எடுத்து வேக்சின் கேரியரில் போட்டு 16 to 20 vials அதுக்குள்ளே போட்டு சப் சென்டருக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ஓகேவா? மேலே வந்து அதான் 2 to 8 degree Celsius. ஓகே மேம், எதுக்கு போவ் ஹெச்டி? போவ் ஹெச்டி வந்து ஹீட் சென்சிட்டிவிட்டிக்கா? போவில் வந்து பிசிஜி, ஓபிவி, ஹெச்டி ஞாபகம் வச்சுக்கலாம். பிசிஜி, ஓபிவி வந்து ஜாஸ்டருக்கு. அப்புறம் ஹெர்பிஸ் இருக்கா? ஹெச்டி எதுக்கு மேம் இங்கே போட்டாங்க? ஹெச்டி வந்து இந்த ரிவர்ஸ்க்காக. ஓகே, ஹெச்டி வந்து ஃப்ரீ சென்சிட்டிவ், ஃப்ரீஸ் ஹெச்டி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, டிபிடி. ஓகே. ஆமாம், இந்த சேஜ் கைட்லைன்ஸ் வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு வேக்சினையாவது போடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஓகேவா? அதனால தான் அது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து 9 to 14 இயர்ஸ்க்கு வந்து 9 to 14க்கு 1 or 2, 14 to 18 21க்கு 1 or 2, 1 or 2 ரிவர்ஸில் போட்டால் 21 ஆரம்பிக்குதுல்ல. ஸோ அந்த 21க்கு மேலே எப்போவுமே 2. ஓகே. இப்போ வந்து பிசிஜி ரீகான்ஸ்டியூட்டட் எதுக்கு எழுதுனான்னு தெரியல. ரீகான்ஸ்டியூட்டடை தூக்கி போட்டோம்னு எழுதுனா இல்லை, ரீகான்ஸ்டிடியூட்டட் தான் இந்த ஃப்ரீ சென்சிட்டிவ்னு எழுதியிருக்கேனா? இருக்கலாம், ஏன்னா அது வெறும் பவுடர் ஃபார்மில் இருக்கும். அது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் யாராவது சொல்லுங்கள். இது என்னது? இது என்ன படிச்சிருக்கேன், என்ன முடிச்சிருக்கேன்? கயான்னு. ஓகே. இன்டர்செப்ஷன் வந்து ரோட்டா வைரஸா? இன்ஃப்ளூயன்ஸா வந்து என்ன காஸ் பண்ணுச்சு? ஜிபிஎஸ் மறந்துட்டேன் பற்றி. அதுக்குள்ள சரி. கம்ப்ளீட் ஃபேமிலி சைஸ் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், டார்கெட் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 2.1. அதே 21 தான் அங்கே சேஜ் கைட்லைன்ஸ்லையும் பார்த்தோம். HPV வேக்சினேஷனுக்கு. ரைட்டா? பெஸ்ட் ஃபார் இம்பேக்ட் ஆஃப் ஃபர்டிலிட்டி, எஃபினா
ப்ரோக்ராம்ஸ் ஃபெர்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் தானே, அதுக்கும் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் தான். பெஸ்ட் மெஷர் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். நெட் ரீப்ரொடக்ஷன் ரேட். இப்போ இதில் நம்மளுக்கு PSM made easy. Net reproductive rate. Net reproduction rate. Yes, short notes. வந்துச்சு. க்யூட்டாக மீம்ஸ் வச்சுருக்காங்க அந்த பேஜில். அக்கல்ச்சரேஷன்னா வந்து கல்ச்சர் வித்தியாசமான கல்ச்சர் இருக்காங்க, மீட் பண்ணனால வரது தான். ரைட்டு, அதுதான் அக்கல்ச்சரேஷன். நெட் ரீப்ரொடக்டிவ் ரேட் அப்படின்னா ஒரு ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் வந்து இது ஒரு டெமோகிராஃபிக் இண்டிகேட்டர். அது வந்து என்னென்னா, நம்பர் ஆஃப் டாட்டர்ஸ் நியூ பார்ன் கேர்ள் வில் பேர் டியூரிங் ஹர் லைஃப் டைம் அஸ்யூமிங் ஃபிக்ஸ்டு ஏஜ் ஸ்பெசிஃபிக் ஃபர்டிலிட்டி அண்ட் மார்டாலிட்டி ரேட்ஸ். NRR of 1 is equivalent to attaining the 2-child norm. If the NRR is less than 1, then the reproductive performance of the population is said to be below replacement level. So NRR வந்து எவ்வளோ இருக்கணும்? 1 இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? NRR 1 இருக்குது அப்படின்னா 2 குழந்தைங்க இருக்குது எல்லாருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, 2-child norm வந்துச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் அ கண்ட்ரி இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். ஒரு நாட்டின் ஹெல்த் ஸ்டேட்டஸ்க்கான இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் குழந்தைகள் தான். குடும்பம், ஃபெர்டிலிட்டி ப்ரோக்ராமு, அந்த மாதிரி இது வந்துச்சுன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் கேர் டெலிவரி சர்வீசஸ். ஹெல்த் கேர் டெலிவரி சர்வீசஸோ த குவாலிட்டி, நம்ம எந்த அளவுக்கு ரீச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். கம்பைன்டு பீரியா ஆப்ஸ்டெட்ரிக்ஸ்னா பெரினேட்டல் மார்டாலிட்டி ரேட். ரைட்டா? பேர்ல் இண்டெக்ஸ்னால் என்ன? பேர்ல் இண்டெக்ஸ் வந்து கான்ட்ரசெப்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமா? கான்ட்ரசெப்டிவ் எஃபிகசி, நம்பர் ஆஃப் அன்பிளான்ட் ப்ரெக்னன்சி தட் அக்கர் டியூரிங் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் யூஸ் ஆஃப் த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். பேர்ல் இண்டெக்ஸு லைஃப் டேபிள் அனாலிசிஸ்ன்னு 2 இருக்குது. ஓகேவா? பேர்ல் இண்டெக்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது எத்தனை குழந்தை பிறந்திருக்கு பர் 100 women years ஆஃப் எக்ஸ்போஷர். ஓகேவா? HWY 100 women years ஆஃப் எக்ஸ்போஷர். ஓகே, அடுத்தது ஃபெயிலியர் ரேட்டுக்கு per total accidental pregnancies by total months of exposure into 1200. இப்போ டோட்டலாக நாங்கள் என்ன தான் பண்ணோம்? ஏமாய்க்குமே வருது. நம்பர் கொஸ்டின் இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஃபார்முலாலாம் அது முடியல. ஓகே, சரி. பெரினேட்டல் கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட் வந்து மோர் தென் 60%. CPR கொடுத்தா பல்ஸ் ரேட் 60க்கு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கலாமா? கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட் இல்லை, 60 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாம் ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கலாமா? COUPLE. கப்பிள் இஸ் 6 லெட்டர்ஸ் இருக்குது, அப்போ 60%. சூப்பர். கப்பிள் ப்ரொடெக்ஷன் ரேட் வந்து மோர் தென் 60%. டிபிடின்னு ஒன்று இருக்குது. இந்த டிபிடி நீ எங்கெங்கே பார்த்தேன்? டிபிடி வந்து ஃப்ரீஸில் வந்து HD. ஓகேவா? ஹெப்பாடைட்டிஸ் பியும் டிபிடி. ஓகேவா? அதே மாதிரி அந்த டிபிடி வேறு எங்கெங்கே பார்த்தோம்? ஓம், பிஜே, ரோட்டி, ஐடியில் பார்த்தோம். ஐபிவியும் டிபிடியும் மேலே இருந்துச்சு. கரெக்டாக? கரெக்டு. இப்போது அந்த டிபிடி இருக்கு இல்லையா, அந்த டிபிடி பட்டூசிஸை நான் கில்டில் பார்த்தேன். டீயை வந்து நான் டெட்டனஸ் டாக்சைடில் பார்த்துருப்பேன். அதோட ப்ரிசர்வேட்டிவ் வந்து தயோமெர்சல்.
T for T, thiomersal. அட்ஜுவன்ட் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அட்ஜுவன்ட் வந்து என்னது? A for A, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ப்ரிசர்வேட்டிவ் வந்து thiomersal. ஓகேவா? thiomersal. ஓகே, மெர்சலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அது கூட யார் வச்சுருப்பானா? அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். ஓகேவா? ஃபைனா?